அது ஏன் சீட்டுனே? திரு சிதம்பரம் அவர்கள் நாட்டு மக்கள்கிட்ட இந்த கேள்வி எழுப்ப வேண்டியதில்லை. அவருடைய கட்சியை சேர்ந்த சசி தரூர்ட்ட கேட்டாலே சொல்லியிருப்பார். நானும் பார்த்துட்டேங்க, எந்த பிஜேபி காரனும் சசி தரூர் மாதிரி பேசலைங்க. அதான் எனக்கு ஒன்றும் அதில் எந்த குழப்பமும் இல்லை. நானும் எவ்வளோ பிஜேபி காரங்களை பார்த்தேன். அவன் வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஓடி பாஞ்சு வரானது வர. நம்மால் வெள்ளைக்கார மாதிரியே இங்கிலீஷ் பேசி வெள்ளைக்காரனை பூரா கவுத்தி ஆடா பின்னி படுற இருக்காரு. எவ்வளவு நேஷனல் ஸ்பிரிட்டோட உள்ள ஸ்பீச் நீங்க கேட்கணும். பனாமால அவர் பேசின ஸ்பீச்சை நீங்க வந்து கேட்கணும். அடிச்சு துவம்சம் பண்ணி இவ்வளவு மெமரியோட ஒரு தேசப்பற்றாளனை தவிர வேற யாராலும் பேச முடியாது. வேற யாராலும் பேச முடியாது. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஸ்பீச், டீடைலிங்கா, ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது, ஒரு நோட்டு கிடையாது. அதை விடுங்க, மத்திய அரசு என்ன செஞ்சாலும் எதுவுமே செய்யாட்டாலும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய எங்க அண்ணன் ஓவைசி அவர்கள் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. சோ மத்திய அரசு என்ன செஞ்சாலும் கடுமையான குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திரு ஓவைசி அவர்கள், அது ஏன் சீட்டுனே? அவர் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றார். உமர் அப்துல்லா அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பயங்கரமான எதிர்ப்பு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார். அவர் தேசப்பற்று மிக்கவரா இருந்தார். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. திரு ஓவைசி அவர்களும் திரு உமர் அப்துல்லா அவர்களும் செயல்பட்ட விதம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு தேசப்பற்று மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள்.